அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஒரு அற்புதமான மகாலட்சுமி தாயினுடைய சூட்சம வழிபாடு இப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த சூட்சம வழிபாட்டினுடைய சிறப்பு என்னென்னா, பிச்சைக்காரனை கூட கோடீஸ்வரனாக்கும் சூட்சமம். அவ்வளவு அற்புதமான பலன் தரக்கூடிய சூட்சமத்தை நம்பிக்கையோடு கேளுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணப்பிரச்சனையும் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போகுது. நீங்கள் மகிழ்ச்சியாக செல்வந்தனா குபேரனா வாழ போகிறீங்க. ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. வருகின்ற பங்குனி மாதம் முழுவதும் நாம் ஒரு வாட்ஸ்அப் குழுவை அமைத்து அந்த வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக தினமும் ஒரு வேல் துதியை சொல்லித்தரப்போகிறோம். எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எந்த தீட்டும் பார்க்க வேண்டாம், பெருசாக பூஜை எதுவும் கிடையாது. நாங்கள் சொல்லித்தர வேல் துதியை தினமும் ஒரு முறை கேளுங்க, அல்லது ஒரே ஒரு முறை சொன்னால் கூட போதும். இந்த பங்குனி மாதம் முழுவதும் உங்களுக்கு செல்வ செழிப்போட வாழும் யோகம் கிடைக்கும். ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டை நாங்கள் சொல்லித்தரது வழக்கம். இந்த பங்குனி மாத வழிபாட்டு குழுவுக்கு கட்டணம் 351 ரூபாய். செலுத்த வேண்டிய விவரங்கள் டிஸ்பிளேல இருக்குது. விருப்பமுள்ளோர் இணைந்து கொள்ளுங்கள். நான் இந்த ஆடியோவில் சொல்லித்தரக்கூடிய மகாலட்சுமி சூட்சுமத்தை செய்ய வேண்டிய நாள் புதன்கிழமை செய்யலாம், அல்லது வெள்ளிக்கிழமை. வாரத்தில் ஒரு முறை செய்யுங்க போதும். புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை. நேரம் மாலை 6 மணிக்கு மேலே இரவு 11:30 மணிக்குள் எப்போனாலும் செய்யலாம். என்ன செய்யணும்? உங்கள் வீட்டு பூஜை அறையில் 5 விளக்குகள் வடக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள். 5 விளக்குகள் ஏற்றி அதற்கு முன்பாக 5 நாணயங்கள் வைக்கணும். அந்த நாணயங்களுக்கு மேலே மஞ்சள் நிற பூ வைக்கணும். ஒருவேளை இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்க வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள் உங்கள் நாட்டில் எந்த நாணயம் இருந்தாலும் சரி, அந்த நாட்டினுடைய நாணயத்தை வச்சு செய்யலாம். இந்தியாவில் இருக்கவங்க 1 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம், 10 ரூபாய் நாணயம், எந்த நாணயம் வேணால் வச்சுக்கோங்க. 5 காசுகள் அந்த 5 விளக்குக்கு முன்பாக வச்சிடணும். அது மேலே மஞ்சள் நிற பூ வச்சுட்டு நெய்வேத்தியமாக ஏதாவது பழமோ அல்லது இனிப்புகளோ நெய்வேத்தியம் வச்சிருங்க. இந்த 5 விளக்குகளும் ஏற்றுவதற்கு தீப எண்ணெய் நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் சொந்த தயாரிப்பான மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றிக்கொள்ளுங்கள், அல்லது நெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். நமது ஆனந்தொளி அறக்கட்டளையினுடைய அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்ட 3 அற்புதமான தீப எண்ணெய்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனுடைய பேர் பாருங்கள், டிஸ்பிளேல இருக்குது. இந்த தீப எண்ணெய்கள் அத்துணையுமே வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டப்பட்டவை. தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அவ்வாறு தீபம் ஏற்றி நைவேத்தியமெல்லாம் வைத்து நான் ஒரு மந்திரம் இப்போ சொல்கிறேன். அந்த மந்திரத்தை 27 முறை சொல்லணும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி குபேராய நமக தனம் தேகி ஸ்வாகா. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. 27 முறை சொல்லணும். கையில் ஏதாவது பூ வச்சுட்டு அதை அந்த விளக்குக்கு முன்பாக அர்ச்சனை செய்கிற மாதிரி போட்டுக்கிட்டே இந்த மந்திரத்தை 27 முறை முழு பக்தியோடு சொல்லி வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டிட்டு இந்த மகாலட்சுமி சூட்சம வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நிறைவு செய்து ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கழித்து அந்த விளக்குகளை எடுத்து குளிர வச்சிடலாம். அந்த பூக்களை எடுத்து சுவாமி படத்துக்கிட்ட வச்சிடலாம். அந்த மஞ்சள் நிற பூக்களை அந்த 5 நாணயங்களையும் எடுத்து உங்கள் வீட்டில் உண்டியல் இருந்தால் உண்டியலில் போட்டுருங்க, பணப்பெட்டி இருந்தால் பணப்பெட்டியில் போட்டுருங்க, பீரோ இருந்தால் பீரோவில் போட்டு வச்சுருங்க. அதை எடுத்து செலவு செய்யாதீங்க. இப்படி 5 நாணயங்களை வைத்து புதன்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. செல்வம் சேர்றத நீங்களே உணர்வீர்கள். கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு ஏற்படும். இப்படி பல ஆன்மீக சூட்சம வழிபாடுகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நமது சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வருடம் அட்சய திருதியை நம்ம ரொம்ப அற்புதமாக கொண்டாட போகிறோம். தசமகா வித்யா தேவிகளில் 10வது தேவதையாகவும் தாந்திரீக லக்ஷ்மி தாயாகவும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் அன்னை கமலாத்மிகா தேவியினுடைய தாந்திரீக உபாசனையை வருகின்ற அட்சய திருதி, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி சொல்லித்தர போகிறேன் வாட்ஸ்அப் குழு மூலமாக. பெரிய மந்திரம் கிடையாது, தீட்டு கிடையாது, பெரிய பெரிய பூஜைகள் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது, விரதமும் கிடையாது. அற்புதமான தாந்திரிகம். அன்னை கமலாத்மிகாவின் அருள் பெற்று விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. அந்த குழுவுக்கு சேர விருப்பம்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. விளக்கம் தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.